அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கேஸ்டில் ஆஃப் ப்ராக் தான். ஸோ இந்த கோட்டையிலையும் எப்பவும் போல் வெளியே அகழி இருக்குது. அந்த அகழியிலலாம் இப்போ இப்படி மரங்கள் வளர்த்து வச்சுருக்கிறாங்க. இந்த கோட்டையை பற்றி சொல்லணும்னா 72,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு உள்ள கோட்டை. அவ்வளோ மிகப்பெரிய கோட்டை. அதுக்குள்ளே ஒரு பழமையான சர்ச் இருக்குது. இதோடைய வரலாறு ரொம்ப பழமையானதாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 840ஆம் வருஷம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது முதல் மன்னரால். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த மன்னர் பரம்பரையால் இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 13th செஞ்சுரியில் தான் இவ்வளோ பெரிய பில்டிங்காக கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 13th செஞ்சுரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1450 வருஷங்கள் அப்படி. திரும்ப 1531 ரொம்ப பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. ஸோ அந்த தீ விபத்து காரணமாக இதில் பல பகுதிகள் சிதிலமடைஞ்சன. ஸோ பெரும்பாலான பகுதி அது சிதிலமடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புனரமைச்சிக்கிட்டே இருந்தாங்க 1928 வரைக்கும். இப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே ஒரு மிக பழமையான சர்ச் இருக்குது. இது பசிலிக்கா ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பசிலிக்கானா சர்ச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மிகப்பெரிய பழமையான சர்ச் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதோட உள்ள ஓவியங்களுக்கும் அதுக்கும் எங்களுக்கு அன்றைக்கி உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஸோ மிக பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இன்னொரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, மதியம் 12 மணிக்கு காவல் மாற்று நடைபெறுகிறது. அப்போது அந்த காவலாளிகள் எல்லாம் மார்ச் பாஸ் பண்ணி ஒரு சின்ன நிகழ்ச்சி மாதிரி விசிட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது அரை மணி நேரம் நடத்துகிறாங்க. நம்ம அது உங்களுக்கு போட்டால் போர் அடிக்குங்கிறதுனால அதை போடலை. அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நீரூற்று. இது கோதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 600 வருஷம் பழமையானது. இதில் என்ன பியூட்டினா, இப்போவும் ஒர்க் ஆகுது. தண்ணி கொஞ்சம் மெதுவாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தண்ணி தெரியுதா? ஸோ ரொம்ப நீரூற்று இப்போவும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போவும் ப்ராகோட பிரசிடெண்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. பல கட்டிடங்கள், பெரும்பாலான கட்டிடங்கள் அரசாங்க உபயோகத்தில் தான் இருக்குது. தேங்க்யூ ஆல். சர்வம் ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. தாயே சரணம்.